ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு ப்ரோசன் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஓ ஃப்ளக்ட்ரி இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ப்ரோசன். இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இவர் தான் நம்மளுடைய லைம் ஓ ஃப்ளக்ட்ரி. இவர் வந்து எப்போ பிறந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1896 பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1984 இறந்திருக்கிறாரு. ஸோ 1896 இருந்து 1984 வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஐரிஷ் இலக்கிய மறுமலர்ச்சியை பற்றி நிறையா இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐரிஷ் மொழியில வந்துட்டு நிறைய சிறுகதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு அதிகமா எதுல செலவிடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பயணம் போறதுலயே இவர் வந்து அதிகமா செலவிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. நம்ம இப்ப லெசனுக்குள்ள போலாம். வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சீகிள். அதுக்கு என் சீகிளுக்கு வந்துட்டு இது வந்து என் சீகிள் அப்படிங்கிறது வந்து ஒரு கடற்பறவை. ஸோ இதை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கும். இதில் வந்துட்டு அவங்களுடைய அப்பா சீகிள் அண்டு அம்மா சீகிள், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருப்பாங்க அண்டு 1 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இது மட்டும்தான் இந்த ப்ரோஸினுடைய கேரக்டர்ஸ். இப்போ நாம் வந்துட்டு லெசனுக்குள்ளே போகலாம். லைன் பை லைனாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். த யங் சீகிள் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். அதாவது இது வந்துட்டு இந்த இளம் கடற்பறவை வந்துட்டு தனியே ஒரு தொங்கும் பாறையில வந்து தனியா இருந்துட்டு இருக்கு. His 2 brothers and his sisters had already flown away the day before. அதாவது நம்மளுடைய யங் சீகிளுடைய 2 பிரதர்ஸும் அண்டு 1 சிஸ்டரும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முந்தின நாளே பறந்து பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. ஸோ இவங்க முந்தின நாளே பறந்து போயிட்டாங்க. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. ஸோ நம் யங் சீகிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு நாமளும் பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ட்ரை பண்ணுது. பட் அதால என்ன பண்ண முடியல அப்படின்னா அதால பறக்க முடியல. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. ஸோ அப்போ அந்த தொங்கும் பாறையினுடைய எட்ஜில் போய் நின்றுட்டு பார்க்குது. அங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப லாங்கில் வரைக்கும் தெரியுது. கடல் வந்து ரொம்ப அகன்று விரிந்து போய் இருக்கு. ஸோ அதை பறந்து விரிந்த அந்த மிகப்பெரிய அந்த கடலை பார்த்துட்டு அதுக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. அதுக்கு மேல வந்துட்டு ரொம்ப ஹைட்ல வந்து பாறை இருக்கு. கீழ வந்து ரொம்ப ஆழமான கடல் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. நம்ம வந்துட்டு பறக்க முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிருச்சு. He felt certain that his wings would never support him. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய என்சிகளுக்கு வந்துட்டு அதுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய ரெக்கைகள் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he spent at night. ஸோ இப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தங்கியிருந்த அதே அந்த ஹோல் அந்த ஓட்டைக்குள்ள திரும்ப நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துக்கே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த இடத்துக்கு வந்துடுது. Even when each of his brothers and his little sisters, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up a courage to take that effort with a appeared to him so desperate. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா தன்னுடைய 2 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம யங்ஸிகளுடைய பிரதர்ஸும் அண்ட் அதனுடைய சிஸ்டர்ஸும் 2 பேர்த்துக்குமே நம்மளுடைய யங்ஸிகளை விடவே இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ரெக்கைகள் வந்து ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. அப்போ குட்டியா இருந்தாலுமே அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருந்தது. அவங்க 2 பேரும்
கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கொஞ்சம் பறக்க ஃப்ளாப்டு பறந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தூரத்துக்கு பறந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க பறந்து போயி, அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே அவங்கவங்களுக்கு இரைய தேடி அவங்க பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்மளுடைய சீகிள் வந்துட்டு அப்படியே தான் நம்மளுடைய யங் சீகிள் வந்து அப்படியே தான் இருக்கு. His father and mother had come around calling to him surely, scolding him, threatening to let him starve on his ledge. ஸோ நம்மளுடைய யங் சீகிளினுடைய ஃபாதரும் அண்ட் மதரும் இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய யங் சீகிள சுத்தி சுத்தி வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கடைசியில ஷியர்லி அப்படின்னா திட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, நம்மள யங் சீகிள பார்த்து திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே கிடையாது. ஸோ அதனால நீ வந்துட்டு எதுவும் பறக்காம இப்படியே ட்ரை பண்ணாம இருந்த அப்படின்னா, நீ எந்த ஒரு உணவும் கிடைக்காம நீ கண்டிப்பா இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஃபாதர் சீகிளும், மதர் சீகிளும் நம்மளுடைய யங் சீகிள பார்த்து திட்டுறாங்க. அன்லெஸ் ஹி ஃப்ளோ அவே. ஸோ நீ கண்டிப்பா பறந்து போகல அப்படின்னா, பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி வுட் நாட் மூவ். ஸோ உன்னுடைய லைஃப நீ வந்து மூவ் பண்ண முடியாது. உனக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. தட் வாஸ் 24 ஹவர்ஸ் அகோ. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது. 24 மணி நேரம் ஆயிடுச்சு. சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். ஸோ அப்படி இருந்து இதெல்லாம் நடந்து 24 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய யங்ஸுகள் பக்கத்துக்கு யாருமே வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight. ஸோ இப்போ நம்மளுடைய யங் சீகிள் மட்டும் தனியா இருக்கு. இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் சீகிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய யங் சீகிளினுடைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் 2 பேரும் பர்ஃபெக்ட்டா எப்படி பறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கத்துக் குடுத்துட்டும் இருக்காங்க. டீச்சிங் தெம் ஹவ் டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவ் டு டைவ் ஃபார் ஃபிஷ். ஸோ அந்த ம் அதாவது பேரண்ட்ஸ் சீகிள் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் அந்த 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சீகிள்க்கு வந்து டீச் பண்றாங்க. என்ன டீச் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா பறக்கணும். அது மட்டும் இல்லாம அலைகள்ல வந்துட்டு நம்ம எப்படி டைவ் அடிக்கணும். அதுல வந்து எப்படி டைவ் அடிச்சு நம்ம கரெக்ட்டா ஃபிஷ்ஷ வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாரிக்கு இதுக்கு வந்து நெறைய டீச் பண்ணிட்டு இருக்காங்க. He had in fact seen his older brother catch his fish hearing and dive it standing on a rock while his parents circled around raising a proud cackles. ஸோ இப்போ அந்த பேரண்ட்ஸ் சீகிள் வந்து டீச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஓல்டு பிரதர் நம்மளுடைய யங் சீகிளினுடைய பிரதர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹியரிங் அப்படின்ற ஒரு மீனை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா பிடிச்சிருது. ஸோ பிடிச்சு அது என்ன பண்ணுது சாப்பிடுது. ஸோ அதை சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீனை பிடிச்ச அந்த நம்மளுடைய ஓல்டு பிரதர் இருக்காங்க இல்லையா? ஸோ அது பிடிச்சதுமே பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சீகிள் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்க 2 பேரும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, looking at his cowardice. ஸோ இப்போ அதை அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்க, ஹோல் ஃபேமிலியுமே யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 பிரதர்ஸ் சீகிள் அண்ட் சிஸ்டர் சீகிள்ஸ் பேரண்ட்ஸு அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாறையில வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்ல நம்மளுடைய என்சிகள் வந்து எந்த ஒரு ட்ரையும் பண்ணாம அது வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஏளனமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சன் வந்துட்டு மேலே எழுந்துச்சு. சன் வந்து உதயமாகுது. அப்போ வந்து தெற்கு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த பாறையின் மீது வந்து அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து பட்டதுனால
அது ரொம்ப ஹீட் ஆயிருது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ அந்த தெற்கு நோக்கி இருக்கிற பாறையின் மேல சூரிய கதிர்கள் வந்து பட்டதுனால அது ரொம்ப ஓவரா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஹீட் ஆனதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய யங் சீகிளுக்கு வந்துட்டு அதனுடைய ஹீட்டை வந்து தாங்கவே முடியல. ஏன் தாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் ப்ரீவியஸ் நைட்ல வந்துட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து எதுவுமே முந்தின நாள் நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடாதனால, அதுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த ஹீட்ட தாங்கவே முடியல. தென் ஹி ஹேட் ஃபவுண்ட் எ ட்ரைட் பீஸ் ஆஃப் எ மேக்ரல்ஸ். ஸோ அந்த டைம்ல அதுக்கு வந்து கண்ணுல என்ன படுது அப்படின்னா, மேக்ரல் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வந்து கண்ணுல தென்படுது. ஸோ அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அந்த ஃபிஷ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஞ்சு போய் கிடக்கு. Tail at the far end of his ledge now there was not a single scrap of food left. ஸோ அது என்ன பண்ண நம்மளுடைய யங் சீகிள் வந்துட்டு எல்லா இடத்துமே தொலைவி பார்க்குது. அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அது அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஃபுட்டு கூட கிடைக்கல. நம்மளுடைய அந்த மேக்ரல் ஃபிஷ் வந்து ரொம்ப காஞ்சு போய் அதனுடைய ஒரு பீஸ் தான் கிடக்கு. ஸோ அதையும் அதால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாப்பிட முடியாது. ஹி ஹேட் ஏ சர்ச்டு எவ்ரி இன்ச். ஸோ ஒவ்வொரு பக்கமா அது என்ன பண்ணுது தொலைவிட்டு இருக்கு. Rooting among the rock, Tide cracked a stove nest where he and his brothers and sisters had been catched. ஸோ அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மீன் பிடிச்சு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய யங் ஃபிஷ்க்கு வந்து நம்மளுடைய யங் சீகிளுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல. He even ignored at the tried pieces of a eggshell. It was like eating a part of himself. ஸோ நம்மளுடைய யங் சீகிள் வெளியே வந்த அந்த முட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த முட்டையினுடைய ஓடு தான் அங்கே கிடக்கு. ஸோ அந்த ஓட்டை போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய யங் சீகிள் போய் அதை வந்து சுரண்டி சுரண்டி பார்க்குது. அதுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அது ஒன்றுமே கிடைக்காதனால அதை சுரண்டி பார்க்குது. அதுக்கு அப்போ அந்த டைம்ல அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தன்னுடைய உடம்ப தானே சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய யங் சீகிளுக்கு ஃபீல் ஆகுது. He then trotted back and forth from one end of the ledge to the others, his long grey legs stuffing, blindly trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ இப்போ நம்மளுடைய யங் சீகிள் வந்து என்ன அதுக்கு தோணுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய யங் சீகிள் இருக்கு இல்லையா? எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த இந்த இடம் தான். இங்கிருந்து தான் இருக்கக்கூடிய இடத்துக்கும், தன்னுடைய பேரண்ட்ஸ் சீகிள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது வந்து ஒரு தொங்கும் பாறை மாதிரி தான். அது வந்து ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு போகணும் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா நம்மளுடைய யங் சீகிள் வந்து பறந்து தான் போகணும். ஸோ அப்ப அது பறந்து போக முடியாதனால, நம்மளுடைய யங் சீகிள் வந்து என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பறக்காமலேயே நம்ம எப்படியாவது நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யங் சீகிள் வந்து நினைக்குது. But on each side of him, the ledge entered in a sheer fall of precipice with a sea beneath, and between him and his parents there was a deep white crack. ஸோ நம்மளுடைய யங் சீகிள் நினச்ச மாதிரி இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் இடையில ரொம்ப கேப் இருக்கு. ஸோ இடையில அவ்வளோ கேப் இருந்ததுனால தன்னால வந்து இங்கேருந்து ஈஸியாக அங்கே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யங் சீகிள் வந்து யோசிக்குது. ஆனால் இடையில தன்னுடைய பெற்றோருக்கும் நம்மளுடைய யங் சீகிளுக்கும் இடையில வந்துட்டு ஒரு ஆழமான ரொம்ப ஆழமான வெடிப்பு, அதாவது ரொம்ப கேப் இருக்கு அப்படின்னு நம்மளோட யங் சீகிள் வந்துட்டு கண்டிப்பா நம்ம பறக்க வேணாம், நம்ம பறக்காம நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. Surely he would reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட யங் சீகிள் என்ன பண்ணுது, தெற்கு முனையிலிருந்து நம்ம வந்துட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சது. பட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, வட திசையிலிருந்து மட்டுமே நம்மளால நகர்ந்து போனோம் அப்படின்னா நம்மளால பறக்காமலேயே கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். ஸோ நம்ம தெற்கு முனையிலிருந்து நம்மளால போக முடியாது. ஸோ அதனால நம்ம
வடக்கு முனை வழியா நம்ம எப்படியாவது மெல்ல மெல்ல நடந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். ஆனா அப்பவும் நம்மளுடைய என்சிகள் என்ன பண்ணல, பறக்கணும்னு நினைக்கல. அது நம்ம நடந்து மெல்ல மெல்ல நடந்து நம்ம அங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. Could he walk? There was no ledge, and he was not a fly, and above him he could see nothing. ஸோ இப்போ நம்மளுடைய என்சிகள் வந்துட்டு நம்ம இந்த நம்ம வந்து வடக்கு நோக்கி நம்ம எப்படியாவது நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு நடுப்ப வந்து நடந்து போறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாறையும் கிடையாது. ஸோ எதுவுமே அங்க நம்ம நடந்து போறது கிடையாது. வந்து அதால வந்து பறக்கவும் முடியாது. ஸோ அங்கிருந்து மேல பார்க்கும்போது ஸோ நம்மளால மேலேயும் போக முடியாது. மேல பார்த்தா அங்க வந்து ஒண்ணுமே தெரியல. ஸோ நடந்து போறதுக்கு வழியே கிடையாது. The the precipice was a sheer, and the top of it was perhaps further away than the sea beneath him. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய என்சிகள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு செங்குத்தான பாறை. இந்த செங்குத்தான பாறையில இந்த இடத்துல நம்மளுடைய என்சிகள் இந்த ஃபிளாட்டா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கிருந்து மேல நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து 2, 3 மடங்குக்கு ஹைட்டா இருக்கு. இங்கிருந்து கீழே பார்த்தா ஃபுல்லா ஆழமான கடலா இருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம கண்டிப்பா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா நடுப்பு அவ்வளோ கேப் இருக்கு. ஸோ அது வந்து போறதுக்கு வழியே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கு நம்மளுடைய என்சிகள். He stepped slowly out to the brink of the ledge, and is standing on one leg with the other leg hidden under his wing. He closed one eye, then the others, and pretended to be falling asleep. ஸோ இப்போ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துச்சு நம்மளுடைய என்சிகள், எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ இப்போ ஒரு பிளான் பண்ணிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்சிகள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாறையினுடைய எட்ஜில் நின்னுட்டு தன்னுடைய காலை வந்து ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய ரெக்கைக்குள்ள மறைச்சிட்டு ஒரு கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பாசாங்கு காட்டுற மாதிரி பண்ணுது நம்மளுடைய என்சிகள். ஸோ இதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸ்டில் they took no notice of him. ஸோ யாருமே நம்மளுடைய என்சிகள் வந்து பார்க்கவே இல்லை. He saw his two brothers and his sisters lying on the plateau dozing with their heads sunk into their necks. ஸோ நம்மளுடைய என்சிகளுடைய 2 பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ரெக்கைக்குள்ள தங்களுடைய தலையை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. with their heads sunk into their necks. ஸோ தங்களுடைய கழுத்தை வந்து உள்ள விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. His father was braining the feathers on his white back. ஸோ நம்மளுடைய என்சீகளுடைய ஃபாதர் சீகிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய ஃபிதர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய வாயை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஆனா இவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய மதர் சீகிள் மட்டும்தான் நம்மளுடைய யங் சீகிளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுடைய யங் சீகிள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதர் சீகிள் மட்டும்தான் என்ன பண்றாங்க, வாட்ச் பண்றாங்க. She was standing on a little high hump on the plateau. A white breeze thrust forward. ஸோ இப்போ நம்மளுடைய என்சிகளுடைய மதர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன மேட்டு மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துட்டு அதனுடைய ஒயிட் பிரீஸ்ட் தன்னுடைய நெஞ்சு பகுதியை வந்துட்டு முன்பக்கம் தள்ளி படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் now and again the third at a piece of fish that lay at their feet, and then scraped each side of a beak on the rock. ஸோ இப்போ நம்மளுடைய மதர் சீகிள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது அப்படின்னா the sight of the food mattered him. இப்போ வந்து நம்மளுடைய மதர் சீகிள் வந்துட்டு அது வந்து திரும்ப திரும்ப செய்யுது.
இப்ப வந்துட்டு மீன் அந்த தன்னுடைய காலுக்கு கீழ இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷ வந்து தன்னுடைய காலால கிழிச்சு கிழிச்சு சாப்பிடுறது. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு அந்த பாறையின் மீது தன்னை வந்து தேய்ச்சு தன்னை அழகுபடுத்திக்கிறது. திரும்ப அகைன் வந்து இந்த ஃபிஷ்ஷ வந்து கிழிச்சு சாப்பிடுறது. திரும்ப அகைன் போயிட்டு அந்த பாறையில தேய்ச்சு அழகுபடுத்திக்கிறது. இதே மாதிரியே நம்மளோட யங் சீகளுக்கு முன்னாடி இதே மாரி பண்ணிட்டு இருக்கு. இத பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கே என்ன பண்ணுது அப்படின்னா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. How he loved to tear food that way, scraping his beak now and again toward it. ஸோ இத பார்த்துட்டு அதாவது ஃபிஷ்ஷ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சீகலுக்கு வந்து ரொம்பவே அத வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. He uttered a low cack. He uttered a low cackles. His mother cackled too and looked at him. இத பார்த்துட்டே இருந்துட்டு நம்மளுடைய என்சிகள் வந்துட்டு மெல்லமா சவுண்டு விட ஆரம்பிக்குது. சவுண்டு விட ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய மதர் சீகளும் அதுக்கு திரும்ப எதிர்ப்பா இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்டு கொடுக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.